Hi, hello, welcome to the channel Edu for you. நாம இன்னைக்கு NEET biology tips and tricks வந்து நம்ம பார்க்க போறோம். How to score 360 out of 360. நம்ம எப்படி பயாலஜி வந்து எஃபெக்டிவா படிக்கலாம், என்னென்ன எஃபெக்டிவ் மெஷர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ டோட்டலா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனல் எடு ஃபார் யூல பார்த்துட்டீங்க அப்படின்னா 4 சீரீஸ் போயிட்டு இருக்கு ப்ரெசென்ட்டா. ஒன்று வந்துட்டு நீட் சீரீஸ், லா சீரீஸ், இந்தியன் பாலிட்டி சீரீஸ் அண்ட் ஆப்டிடியூட் சீரீஸ். நீட் சீரீஸ்ல நம்ம இப்போ ப்ரெசென்ட்டா வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் லா சீரீஸ்ல லா ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ், லா அட்மிஷன் பொறுத்து, அப்புறம் லா சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் லா பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியன் பாலிட்டியில பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி சாப்டர்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஆப்டிடியூட் சீரீஸ்ல ஆப்டிடியூட் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ ஆப்டிடியூட் சீரீஸ் வந்து நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீட் சீரீஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எரர்லெஸ் கொஸ்டின்ஸ், லெசன்ஸ் நம்ம எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம் நம்ம சேனல்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம பண்ணணும். லைக் லாங் டைம் நம்ம கோலுக்காக ஒர்க் பண்ணணும். ரொம்ப நேரம் நம்ம ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் ஓகே. இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ணணும். எப்படி அப்படின்னா, நம்ம ஈஸியா வந்து படிச்சுக்கணும். எப்படின்னா, நம்ம வந்து டயர்டா இருக்கும்போது ரொம்ப ஸ்லீப்பியா இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு தூக்கம் வரும். அப்போ போய் நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா, பெருசா ஐயோ எதுவும் நம்ம பிரெயின்ல வந்துட்டு கிராஸ்ப் ஆகாது. ஸோ நம்ம அப்போ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, நம்ம பொறுமையா வந்துட்டு நம்ம பிரிஸ்கா இருக்கும்போது நம்ம வந்துட்டு டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நம்ம ரிவிஷனுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியா எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரிவிஷனுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது திங்க் பண்ணி நம்மளுக்கு ஸ்மார்ட்டா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டீப் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் தி கோல். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலுமே வந்துட்டு அந்த விஷயத்த பத்தின சிந்தனைகள் மட்டுமே நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ அதை பத்தியே நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ வாட்ஸ் யுவர் கோல், நீங்க வந்து அதையே நினைச்சிட்டுங்க. நாட் ஓன்லி கெட்டிங் குட் மார்க்ஸ் இன் நீட் ஆர் கிராக்கிங் த நீட், அது மட்டும் இல்லாம எந்த ஒரு செயல் நம்ம செய்யறா இருந்தாலுமே அதுக்கு நம்ம அந்த கோல் பத்தி தான் நம்மளோட டீப் திங்கிங் வந்துட்டு இருக்கணும். வி ஆர் டிசைட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி திங்கிங் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கணும். நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம். அப்புறம் நம்ம கோல பத்தியே திங்க் பண்றோம். சரி, அந்த கோல் ரீச் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீட் தி என்சிஆர்டி லைன் பை லைன். நீங்க வந்துட்டு உங்க என்சிஆர்டிய நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்க அதர் ரெஃபரன்ஸ் புக்ஸ நீங்க ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு அது ரொம்ப படிக்க ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்ததா? இன்னைக்கு வந்துட்டு டயர்டா இருக்கா? போரிங்கா இருக்கா? அப்படின்னு நீங்க உடனே எடுத்து என்சிஆர்டி படிக்க ஆரம்பிச்சுருங்க. பயாலஜி பொறுத்தவரைக்கும் நீங்க என்சிஆர்டிய டோட்டலா கம்ப்ளீட்டா மினிமம் 10 டைம்ஸ் ஆவது நீங்க திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும். ஸோ ஒரு நீட்டுக்கு எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு பிஃபோரே வந்துட்டு என்சிஆர்டி ஒரு 4 டைமாவது ஃபுல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்சிஆர்டி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன புக். அது வந்து நம்மளுக்கு சும்மா ஒரு டைம் கோ த்ரூ பண்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் அவ்வளோதான் ஆகும். நீங்க வந்துட்டு இதுக்கு தரோவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ், அந்த இமேஜஸ் அது எல்லாமே நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. பிகாஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த இமேஜ கீழ இருக்கிற வேர்டிங்ஸு அது எல்லாமே நீங்க வந்துட்டு மைன்யூட்டா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி படிங்க. யூஸ் எனி ஒன் ரெஃபரன்ஸ் புக். ஏதாவது ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் புக்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க நெறைய புக்ஸ் வந்து வச்சிருந்தீங்க, இல்ல நெறைய புக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரே சாப்டர நீங்க வந்துட்டு பல புக்ஸ்ல வந்துட்டு படிக்கிற மாரி இருக்கும். ஸோ திருப்பி திருப்பி சேம் கன்டென்ட் தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருப்போம். ஸோ இட்ஸ் அ டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஆகும். அதனால தான் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. மார்க்கெட்ல பார்த்துட்டீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. நம்ம சேனல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எரர்லெஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்க வந்துட்டு அந்த வீடியோ கூட நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க எரர்லெஸ், அரிஹண்ட், எம்டிஜி ஏதாச்சும் ஒரு கம்பெனி புக் நீங்க வந்து வாங்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எது பெட்டரா இருக்கும்? இல்ல 2 மந்த்ஸ் பயாலஜி இந்த மாதிரி வேரியஸ் புக்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது பெட்டரோ நீங்க வந்து அத சூஸ் பண்ணிக்கோங்க. சால்வ் ஒன் கொஸ்டின் பேப்பர் டெய்லி.
டெய்லியுமே வந்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்க. அதுவும் எப்ப சால்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் என்ன டைமு? 2 டூ 5. ஸோ ஆஃப்டர்நூன் 2 டூ 5 எல்லா ஒர்க்கும் அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் தான் சால்வ் பண்ண போறோம். ஒரு ஃபுல் கொஸ்டின்ஸையும் நீங்க வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பெரும்பாலானவங்க வந்துட்டு லாக்டவுன் அப்படிங்கிற சிச்சுவேஷனால வீட்ல தான் இருப்போம். ஸோ எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு நம்ம கோலுக்காக ஒர்க் பண்றோம். ஸோ நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுங்க. ஒரு பிளேஸ்ல உட்காருங்க. உங்க எக்ஸாமினேஷன் என்விரான்மென்ட் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி நெனச்சு எந்த வொர்க்கும் பண்ணாம ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க. நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். லைக் பிசிக்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. கெமிஸ்ட்ரியும் அதே மாரி தான். என்னடா கொஸ்டின் இப்படி கேட்டிருக்கிறான் அப்படின்னு இருக்கும். பயாலஜியும் சேம் டைம் நம்மளுக்கு வந்து பயாலஜிக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தெரியும். சில கொஸ்டின்ஸ் வந்து புரியாத மாரி இருக்கும். அது எல்லாமே நீங்க வந்து மனசுல எதுவுமே வச்சுக்காதீங்க. ஸ்டார்ட்டிங் வந்து அப்படித்தான் இருக்கும். ஸோ நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா மாறிடும். ஸோ ஃபார் த எண்ட் நீங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் பயாலஜி வந்துட்டு நீங்க படிக்க படிக்க ஒண்ணும் ப்ராப்ளமே இல்ல. உங்களுக்கு தன்னால நேச்சுரலா வந்துரும். நீங்க இந்த மாரி 2 டூ 5 வந்து டெய்லி வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க அந்த என்விரான்மென்ட்க்கு தட் இஸ் எக்ஸாமினேஷன் என்விரான்மென்ட்க்கு அடாப்ட் ஆயிருவீங்க. உங்களுக்கு அப்ப எக்ஸாம்க்கு போம்போது சேம் சிச்சுவேஷன், சேம் ரெகுலர் ஹேபிட் அதனால உங்களுக்கு வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியாம நீங்க ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. 6த் பாயிண்ட் என்ன அப்டின்னா, அவாய்ட் டைம் கன்சியூமிங் திங்ஸ். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் டைம் கன்சியூமிங் திங்ஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஃபோன் பேசுறதா இருக்கும். ஒருத்தங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்கும். ஒருத்தங்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட் சர்ஃபிங் ஜஸ்ட் சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேத்துக்கு அம்மா கிட்ட பேசுறது இருக்கும். சில பேத்துக்கு வெளிய போய் விளையாடுறதா இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு டைம் கன்சியூமிங் திங்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த டைம நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அத வந்து நீங்க வந்து படிக்கிற டைமா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அ ஈஸியா இருக்கும். லைக் அது வந்து நம்மளுக்கு ஒரு வேஸ்டேஜான ஒரு டைம் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நம்ம கோலுக்காக ஒர்க் பண்ணும்போது அது வேஸ்டான டைம். அந்த டைம நம்ம வந்து இந்த டைமா தட் இஸ் ஸ்டடி டைமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். 7த் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் ரிவிஷன். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு பயோடெக்னாலஜி படிக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து அனிமல் கிங்டம், அப்புறம் செல் தி யூனிட் ஆஃப் லைஃப், அப்புறம் லிவிங் வேர்ல்ட், அப்புறம் என்விரான்மென்ட் லெசன் இந்த லெசன்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 டேஸ் கழிச்சு நம்ம வந்து திருப்பி பயோடெக்னாலஜி வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூ லெசன் மாரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். லைக் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும். அதனால கான்ஸ்டன்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம படிச்சத வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 8த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேட் ஆன் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு சாப்டர் பத்தி நம்மளுக்கு வந்துட்டு பிடிக்கல, தெரியல அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு கிளாஸ்ல வந்து நம்ம அன்னைக்கு சரியா கவனிச்சிருக்க மாட்டோம். இல்ல வந்துட்டு கிளாஸ்ல வந்து அந்த போர்ஷன் வந்து நடத்தியிருக்க மாட்டாங்க. இந்த மாரி ரீசன்ஸ்னால நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, நீ இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்டர்நெட்ல வைட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறையா கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு சும்மா அந்த டாபிக் தெரியல அப்படின்னா, சும்மா சர்ச் பண்ணி அத ஜஸ்ட் ஒரு வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இதுல தான் நீங்க என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும் அப்டின்னா, எல்லா ஸ்டூடண்ட்ஸ் மாரியும் இல்லாம, கிளாஸ்லயே நீங்க வந்துட்டு அந்த லெசன கவனிச்சிரணும். ஸோ கவனிக்கும்போது உங்களுக்கு அத பத்தின ஒரு டோட்டல் ஐடியா கிடைச்சிரும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு திருப்பியும் அத வந்து கஷ்டப்பட்டு லைன் பை லைன் நாம வந்து படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ யாராவது சொல்லி நம்ம வந்து கான்செப்ட் சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கும்போது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம். அப்புறம் டீப் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் அ கோல் இருக்கு. அப்புறம் என்சிஇஆர்டிய படிக்கிறோம். ஒரு ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்றோம். டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றோம். எல்லாமே நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கோம். இருந்தாலுமே மெயினான திங் என்ன அப்டின்னா, ஹெல்த் இஸ் வெல்த். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நம்மள நம்ம வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும். லைக் கரெக்ட்டா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். கரெக்ட்டான பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும். ஆ ரொம்ப படிக்கிறேன் அப்டி சொல்லிட்டு ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருக்கக்கூடாது. மினிமம் 6 டூ 8 ஹவர்ஸ் நம்ம வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நீங்க பாசிட்டிவா இருக்கணும். வீட்ல வந்துட்டு அம்மா வந்துட்டு நீ எதுக்குமே லாயக்கா இல்ல.
உங்க அப்பா வந்து திட்டுறாரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நெனச்சு நம்ம மனச துவண்டு போகக்கூடாது. பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நம்ம நெனைக்கிறது தான் எப்பவுமே நடக்கும். ஸோ பி பாசிட்டிவ். நீ உங்க கோல பத்தியுமே நீங்க கான்ஸ்டன்ட்டா திங்க் பண்ணிட்டே இருங்க. உங்க கோல நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. நம்ம எப்பவுமே பெரிய கோல்ஸ் பத்தி திங்க் பண்ணும்போது, அ தங்கச்சி கூட சண்ட போடுறது, அண்ணா கூட சண்ட போடுறது, தம்பி கூட சண்ட போடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு ஈடுபடக்கூடாது. எப்பவுமே காமா இருங்க, கூலா இருங்க. ஸோ அப்பதான் நம்மளால படிக்க முடியும். பேனிக் ஆகவே கூடாது. ஸோ எப்பவுமே நீங்க வந்து மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. எவ்ளோ ரிலாக்ஸா இருக்கமோ, அவ்ளோ சக்சஸ் நம்மளுக்கு. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபாலோ பண்றது நிஜமாவே கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்ச நாள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் ஸ்டார்ட்டிங் சொன்ன மாரி எடு ஃபார் யூல பார்த்துட்டீங்க அப்படின்னா 4 சீரிஸ் பிரசென்ட்டா போயிட்டுருக்கு. இன்னும் நெறைய சீரிஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சேனல் வந்து யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் கூட எப்பவுமே கனெக்டடா இருங்க. ஸோ ஸ்டே கனெக்டட். அப்புறம் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.